परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தடைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। It's a battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। உங்க ரத்தத்தை கொடுத்து ஏன் உயிரை காப்பாத்திட்டீங்களேம்மா। ஒரு பேஷண்ட்டுக்கு ரத்தம் தேவைப்படும் போது கொடுக்கறது சாதாரண விஷயம், அத போய் பெருசா எதுமா சாதாரண விஷயம்? கொல்ல வந்தவளை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து ரத்தத்தை கொடுத்து காப்பாத்துறது சாதாரண விஷயமா? நீ என்ன கொல்ல வந்தியா? ஆமாம்மா, உங்களை கொல்றதுக்காக இரும்பு பைப்பை தலையில அடிக்க ஓங்கினப்பதான் கால் வழுக்கி மல்லாக்க விழுந்துட்ட। நீ எதுக்காக என்ன கொல்லணும்? எதுக்கு என்னன்னு தெரியலம்மா, உங்களை கொல்லணும் தான் வெளியே இருந்து தகவல் வந்துச்சு, அவ்வளவுதான் தெரியும்। சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கலன்னா என்ன முடிச்சிருவாங்கம்மா। யார் உன்னை இதை செய்ய சொன்னது? யாரு என்னன்னு எனக்கு தெரியாதும்மா, ஆனா எனக்கு சொன்னது லோக்கல் ஆளுங்க, மேல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க। நான் செயின் அறுத்த கேஸ்ல உள்ள வந்தவன், இன்னும் 15 நாள்ல வெளியே போயிடுவேன்। ஆனா அவங்க உங்களை விட்டு வைக்க மாட்டாங்கம்மா, உங்களை கொல்றதுக்கு பெரிய கேங்கே இருக்கு, பார்த்து பத்திரமா இருந்துக்குங்கம்மா। என் உயிரை காப்பாத்தின உங்க உயிரை காப்பாத்த இந்த தகவல் தரதை தவிர என்னால வேற எதுவும் செய்ய முடியாதும்மா। உன் உயிரை காப்பாத்தின எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சனா ஒன்னு செய்। சொல்லுங்கம்மா। நீ ஜெயிலுக்கு வரது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும்। செத்து பொழிச்ச பிறகும் புத்தி வராட்டி எப்படிம்மா?
வெளியே போய் ஒரு பொட்டி கடை வச்சாவது நான் படிச்சுக்கவுமா. இனிமே நான் ஜெயில் பக்கமே வரமாட்டேம்மா. நீங்க பார்த்து பத்திரமா இருந்துக்குங்கம்மா. ஹலோ மிஸ்டர் விஜய், வாங்க. ஹலோ டாக்டர், நல்லா இருக்கீங்களா? அப்பா இப்போ எப்படி இருக்காரு? நோ ஹோப். த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் எவ்ரிடே அப்பாவை செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து சென்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் வச்சு கூட நான் அப்பாவை செக் பண்ணி பார்த்தேன். பட் எல்லோரும் சாரின்னு கை விரிச்சிட்டாங்க. நம்ம கையில் என்ன இருக்குது? எல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்குது. லெட் அஸ் ப்ரே மோர் தென் தட். வாட் கேன் வி டு? அப்பா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட செல்ஃபோனில் பேசினார். என்ன டாக்டர் ஷாக் ஆறீங்க? நானும் இதே மாதிரி தான் ஷாக் ஆனேன். ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட அப்பா இன்ஃபார்ம் பண்ண சொன்னார். என்ன பேச முடியலையா? என்னாலே இப்படி தான் பேச முடியாமல் இருந்துச்சு. அப்படி ஷாக் ஆயிட்டேன் அப்பா பேசினதும். அப்பா வெளியே போக வர உங்கள் காரை கொடுத்துருந்தீங்களாமே, அந்த காரை ரெகுலராக யாரோ ஃபாலோ பண்ணுறாங்களாம். இப்போ கூட அண்ணா நகரில் அவர் யாரோ ஃபாலோ பண்ணுறதாகவும் அவங்கக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அங்கேயே விட்டுட்டு வந்துட்டதாக எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். உங்கள் டிரைவர் அனுப்பி மாற்று சாவி போட்டு அந்த கார் எடுத்துக்க சொன்னார். அது எப்படி முடியும் விஜய்? ½ அன் ஹவருக்கு முன்னாடி தான் உங்கள் அப்பா மீட் பண்ணி பேசினேன். அதுக்குள்ளே அவர் எப்படி அண்ணா நகர் போயிருக்க முடியும்? ஸோ அப்பா பேசுகிறார். அது அது டாக்டர், அப்பாவுக்கு எப்போ கான்ஷியஸ் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? அது அப்பா யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்லிட்டாரு. ஒரு டாக்டர் மாதிரியா பேசுகிறீங்க? ஒரு அடியாள் மாதிரி பேசுகிறீங்க? டாக்டர் தொழிலுங்கிறது எவ்வளோ புனிதமானது. ஒரு உயிருக்கு ஆபத்துன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கூட கையெடுத்து கும்பிட்டு காப்பாற்றுங்க டாக்டர்னு உங்கள் காலை தான் பிடிக்கிறான். படித்தவன்லேருந்து பாமரம் வரைக்கும் முதல்ல உங்களை கும்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு போய் கும்பிட்றான். அப்படிப்பட்ட புனிதமான தொழிலை செய்கிற நீங்கள் ஆஃப்டர் ஆல் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸாக மாற்றி கொடுத்து அவரோட தவறான நடவடிக்கைகளுக்கு துணை போகிறீங்க. ஒரு டாக்டர் மாதிரியா பேசுறீங்க? ஒரு அடியாள் மாதிரி பேசுறீங்க? டாக்டர் தொழிலுங்கிறது எவ்வளோ புனிதமானது. ஒரு உயிருக்கு ஆபத்துன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கூட கையெடுத்து கும்பிட்டு காப்பாற்றுங்க டாக்டர்னு உங்கள் காலை தான் பிடிக்கிறான். படித்தவன்லேருந்து பாமரம் வரைக்கும் முதல்ல உங்களை கும்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு போய் கும்பிட்றான். அப்படிப்பட்ட புனிதமான தொழிலை செய்கிற நீங்கள் ஆஃப்டர் ஆல் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸாக மாற்றி கொடுத்து அவரோட தவறான நடவடிக்கைகளுக்கு துணை போகிறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா டாக்டர்? சாரி மிஸ்டர் விஜய். இந்த ஹாஸ்பிட்டலில் பெருசாக கட்டித்தரேன்னு உங்கள் அப்பா ஆசை கட்டினார். ஹாஸ்பிட்டலில் பெருசாக கட்டலாங்கிற ஆசையில் உங்கள் அப்பா சொன்னதுக்கு சம்மதிச்சு என்னோட மனசாட்சி அடமானம் வச்சுட்டேன். சாரி, என்னை மன்னிச்சிருங்க. எங்கள் வீட்டில் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது, அங்கே தான் உங்கள் அப்பா இருக்கு. டாக்டர், டேடுக்கு இப்போ எப்படி இருக்கு? நோ ஹோப். எந்த முன்னேற்றமும் இல்லை. எவ்வளவோ ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்துட்டாங்க. சுயநலம் வர்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் டாக்டர், ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அப்பா சீக்கிரமாக குணமாகிறதுக்கு வழி இருக்கா டாக்டர்? கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்கள சுயநனவு கொண்டு வர்றதுக்கு இது வரைக்கும் உலகத்தில் யாரும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கண்டுபிடிக்கல. அப்போ அப்பாவை சுயநலவு கொண்டு வரதுக்கு என்ன வழி?
ஒரு வழியும் இல்லை. தேர் இஸ் நோ வே. அப்பா இப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது டாக்டர். என்னால் தாங்கிக்கவே முடியல. ஆமாம் டாக்டர், அப்பா ரொம்ப பாவம். பேசாம விஷ ஊசி போட்டு அவரை கொன்னுடலாமா? பெத்த அப்புறம் விஷ ஊசி போட்டு கொல்றேன்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு மகனாடா? எங்கடா டாக்டர்? டாக்டர் அவர் ரூம்ல இருப்பார். இப்ப இங்க பேசினாரு டாக்டர். நான் தான் டாக்டர் வாய்ஸ்ல உங்ககிட்ட பேசி நடிச்சேன். நடிச்சியா? சுயநினைவு வந்தும் சுயநினைவு வராத மாதிரி நீங்க நடிக்கும் போது டாக்டர் மாதிரி பேசி நான் நடிக்க கூடாதா? அதுக்காக பெத்த அப்பங்கிட்டே நடிக்கிறியா? பெத்த மகன்கிட்ட நீங்க நடிக்கும் போது பெத்த அப்பா கிட்ட நான் நடிக்க கூடாதா? ஏய், எனக்கு பல முகங்கள் இருக்குடா. உங்களுக்கு ஒரு முகம் கூட கிடையாது. பொய் முகங்களை காட்டி காட்டி உங்க முகமே முகமுடியா மாறிடுச்சு. இது முகமே கிடையாது, வெறும் முகமுடி. ஏய், பிலாசபிலாம் பேசிட்டு இருக்காது. பிசினஸ் பேசி பழகு, பிரயோஜனப்படும். பிசினஸ் 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 தவிர வேற எதுவுமே தெரியாதா? ஏய், உலக வாழ்க்கையே பிசினஸ் தான்டா. எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ். பிசினஸ் இல்லாம எதுவுமே கிடையாதுடா. குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து முத்தம் வாங்குறதுல இருந்து கும்பிடுற சாமிக்கு உண்டில பணம் போட்டு வச்சு வர வாங்குற வரைக்கும் எல்லாமே பிசினஸ் தான்டா. உன்னை கொடுத்து உன்னை வாங்குறது தான்டா உலகம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எவ்வளவு கொடுத்தாலும் குறையாத அன்புன்னு ஒரு பெரிய செல்வம் இருக்கு. அது இன்னும் இந்த உலகத்துல தான் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா டாட்? அன்பு. சின்ன வயசுல ஒரு சிங்கிள் டீ கேட்டதுக்கு ஒரு டப்பா சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்துனான்டா ஒரு டீ கடைக்காரன். அன்னைக்கு அந்த அன்பு எங்கடா போச்சு? சவுகார்பேட்ட பானிபூரி கடையில எச்சில் பிளேட்டை கழுவிக்கிட்டு இருந்தான்டா நான். என் வாழ்க்கையில காலுக்கு செருப்பு போட்டதை உன் வயசுல தான்டா. சுட்டெரிக்கிற வெயிலையும் கொற்ற மழையிலையும் வானமே கூரைன்னு வாழும்போது தான்டா வான அளவுக்கு உயரணும்னு ஒரு வைராக்கியம் வந்துச்சு. எதை சொல்ல வந்தாலும் நீங்க சின்ன வயசுல கஷ்டப்பட்டதை சொல்லி சொல்லியே என்ன பேச விடாம தடுத்துறீங்க. உங்க பிசினஸ்க்கும் நீங்க சுயநினைவு வந்ததை மறைச்சதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏய், என்னுடைய ஒவ்வொரு மூவுக்கும் ஒரு அர்த்தம் இல்லை, 1000 அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியற வயசு இல்லடா. ஒரு மகன்களை பேசுற மாதிரியா பேசுறீங்க? உங்க பிரெயின் ஃபுல்லா கிரிமினல் தாட்ஸ். ஆஃப் கோர்ஸ் ஐ எம் ஏ கிரிமினல். இருந்துட்டு போறேன். என் கேரியர்ல இது வரைக்கும் பண்ணாத ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மாட்டி இருக்கு. அது மட்டும் சக்சஸ் ஆச்சு, இது வரைக்கும் நான் பார்க்காத மிகப்பெரிய ப்ராஃபிட்டை பார்த்துருவேன். அந்த ஃபீல்டில் நான் ஈடுபடுறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் இந்த ட்ராமா. உங்க டிராமாவோட கிளைமேக்ஸ் நிச்சயமா நல்ல விதமா முடியாது. ஐ டோன்ட் கேர், பட் ஐ கேர். பி கேர்ஃபுல். எப்படி இருக்கு பேரி? நல்லா இருக்கேன். நீ சொன்ன மாதிரி சேவை மனங்கள் நிர்வாகி ராஜகோபாலாவை பார்த்தேன். என்ன சொன்னாரு? ரொம்ப விசாரிச்சாரு. நீ ஜெயில இருக்குன்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப கவலைப்பட்டாரு. அதை விட இடம் சம்பந்தமா என்ன சொன்னாரு? 78 வருஷமா அனுபவ பார்த்தையில தான் இருக்கான். பட்டாவோ ரெஜிஸ்ட்ரேஷனோ எதுவும் கிடையாது. ஆனா கார்பரேஷன் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், டெலிஃபோன் பில் இதெல்லாம் கட்டின ரசீது வச்சிருக்காங்க. ரங்கநாத்தும் வந்து பார்த்துட்டு போனாரா, மாத்திரம் தரதா சொல்லிட்டு போனாரா. ஆனா அதுக்கப்புறம் அவர் வரல. எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியும் தெரியல. ரங்கநாத்தை பத்தி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஒரு தடவை போய் பார்த்ததோட சரி, எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு நீ நினைக்கலாம். ஆனா யார் எந்த மென்டாலிட்டியில இருக்காங்கன்னு ஒரே மீட்டிங்ல அனலைஸ் பண்றதுல ரங்கநாத் கில்லாடி. சைலண்டா இருந்து சக்சஸ் பண்ணிடுவான். ஆஃப் ஆன மாதிரி தான் இருப்பான், ஆனா ஆக்டிவா இருப்பான். கொஞ்சம் ஏமாந்தோ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நம்மளே சாட்சி கையெழுத்து போட வச்சிடுவான். இங்க பாரு பயிரை, என்ன ஒரு மனுஷனை மதிச்சு இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். கண்டிப்பா இதை நல்லபடியா செய்யணும்னு துடிப்பு என்கிட்ட இருக்கு. அந்த ரங்கநாத் கிரிமினல்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சேகர் பழைய கிரிமினல்னு அவனுக்கு தெரியாது. தேவைப்பட்டா பழைய சேகரா மாதிரி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்காம தடுக்க என்னால முடியும். நீ வெளியே இருந்தா இந்த விஷயத்துக்கு எவ்வளவு போராடியோ அதை விட ஒரு படி மேல போய் நான் போராடுவேன். சத்தியம். சேகர், உன்னோட திறமையிலையும் முயற்சியிலையும் நம்பிக்கை இல்லாம நான் சொல்லல. எதிரி எவ்வளவு பவரான ஆளுன்னு ஞாபகப்படுத்ததான் சொல்றேன்.
நாம புத்திசாலின்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா எதிரிய முட்டாள்னு தப்பு கணக்கு போட்டுறாத. சேகர், உன்னோட திறமையிலையும் முயற்சியிலையும் நம்பிக்கை இல்லாம நான் சொல்லல. எதிரி எவ்வளவு பவரான ஆளுன்னு ஞாபகப்படுத்தத சொல்றேன். நாம புத்திசாலின்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா எதிரிய முட்டாள்னு தப்பு கணக்கு போட்டுறாத. சரி பைரவி, விஜய் பில்டர்ஸ் டைரக்டர்ல இருந்து செக்யூரிட்டி வரைக்கும் எல்லாரையும் நோட் பண்ணி எனி மூமெண்ட்டையும் நான் உன்கிட்ட சொல்றேன். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, டேக் கேர். பாய். வா புவனா. என் பேர் எனக்கே மறந்து போச்சுமா. நீங்க தான் வாய் நிறைய கூப்பிடுறீங்க. ஜெயிலுக்குள்ள வந்தா நம்பர், வெளியே போனா திருடி கேடின்னு கண்ட கண்ட வார்த்தையெல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தானே. நீ திருந்தி வாட ஆரம்பிச்சுட்டா அப்படி கூப்பிடுறவங்களும் திருத்திக்க போறாங்க. அம்மா, கொஞ்ச நாள் வந்து ஞாபகம் வருதுமா. நான் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போறேன். அப்புறம் ஒரு முக்கியமான தகவல்மா. உங்களை கொல்றதுக்கு புதுசா ஒரு ஆளு இன்னைக்கு காலை தான் ஜெயிலுக்குள்ள வந்ததா என்ன பார்க்க வந்தவ சொல்லிட்டு போனாமா. ஏமா, நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, உங்களை கொல்லணும்னு யாருக்குமா தோணும்? வேற யாருக்கு? விஜய் பில்டர்ஸோட டைரக்டர்ஸ் குரூப்புக்கு தான். ஜாக்கிரதையா இருங்கம்மா. நான் வரேம்மா. ரங்கநாத், லைஃப்ல நாம எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காததான் நிறைய நடக்குது. எதிர்பார்த்த மாதிரி நடக்காம போறது தான் வாழ்க்கை. பிலாசபி எல்லாம் பேசுற. நிறைய அடிபட்டிருக்கேன்ல. என்னாலயா? எல்லாராலையும். சரி, நான் தான் மருந்து போடுறேன்ல. மருந்து எல்லா காயத்தையும் ஆத்துறது இல்லை. ஆஃப்கோர்ஸ் நிறைய உள்காயம் இருக்கு. ஊமை அடி. காலம் எல்லா காயத்தையும் மாத்திரமா? காசு 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 எல்லா காயத்தையும் ஆத்திரம்பா. கரெக்டா சொன்னேன். நானும் நீயும் இப்படி ஒரே கார்ல ஒன்னா உட்காந்து போவோன்னு நினைக்கவே இல்லை. நான் கூட எதிர்பார்க்கலப்பா. தாகம் வந்துருச்சுன்னா புலியும் மானும் ஒரே குட்டையில ஒன்னா நின்று தண்ணி குடிக்க வேண்டிய காலமும் வந்துரும்பா. யார் புலி யார் மானு, யாரு மானு யாரு புலிங்கிறத சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் தான் தீர்மானிக்கணும். மாதவன், நல்லா பேசுற. பிஸ்னஸ் மேனுக்கு பேச்சு தான்யா முக்கியம். லேகியம் விற்கிறவன்லேருந்து ஆயுதம் விற்கிறவன் வரைக்கும் பேச்சு தான்யா முக்கியம். இதே மாதிரி நாளைக்கு கோர்ட்ல தெள்ள தெளிவா கிறிஸ்டல் கிளியரா பேசணும் பைரவிக்கு எதிராக. நாளைக்கு கோர்ட்ல பைரவி ஹியரிங் வருது. பைரவி சைடில் லாயர் வசந்தி ஆஜராக போறார். அற்புதமாக ஆர்கியூ பண்ணுவார். அதை உடைக்கிற மாதிரி நீ கூண்டில் ஏறி நின்று, பைரவி என் கம்பெனி சீக்ரெட்ஸை உனக்கு திருடி விற்றதாகவும் அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அவன் மேலே நான் சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க போகிறப்போ என்னை அவள் கொலை பண்ணி முயற்சி செய்ததாகவும் நீ சாட்சி சொல்லணும். ஓ, அதுக்கான லீகல் அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பேசுன மாதிரி உனக்கு சேர வேண்டியது கரெக்டாக வந்து சேர்ந்துடும். நான் பக்கா பிஸ்னஸ்மேன். அதே மாதிரி நீயும் பக்கா பிஸ்னஸ்மேனாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ். வழக்கு எண் 235, கொலை முயற்சி, பைரவி. பைரவி பைரவி பைரவி.
விசாரணையை தொடங்கலாம். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட பைரவி விஜய் பில்டர்ஸ் சேர்மன் ரங்கநாத்தை கொலை செய்ய முயற்சித்தார் என்பது இந்த நீதிமன்றத்தில் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே பைரவிக்கு அதிகபட்ச தண்டனையாக உயர்ந்த தண்டனை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சம்பவம் நடந்த இடத்திலிருந்து பைரவி கைது செய்யப்பட்டார் என்பதை தவிர இந்த வழக்கில் வேறு சாட்சியங்கள் எதுவும் சரிவர நிரூபிக்கப்படவில்லை. மேலும் கொலை முயற்சி செய்யப்பட்டதாக கூறப்படும் விஜய் பில்டர்ஸ் சேர்மன் ரெங்கநாத் மருத்துவமனையில் கோமா நிலையில் உள்ளார். அவருக்கு சுயநினைவு திரும்பும் வரை இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குவதில் சிக்கல் உள்ளது என்பதை சென்ற முறை விசாரணையில் கூறியுள்ளேன். அதற்கு பிறகும் குற்றம் நிரூபிக்கப்படாத எனது கட்சிக்காரர் பைரவிக்கு மிக கடுமையான அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆவேசப்படுவதில் ஏதோ உள்நோக்கம் இருப்பதாக நான் கருதுகிறேன். இதில் உள்நோக்கம் வெளிநோக்கம் எதுவும் இல்லை. குற்றம் செய்தவர் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிவிடக்கூடாது என்ற உயரிய நோக்கம் மட்டுமே எனக்கு உள்ளது. அதை குற்றம் சாட்டப்பட்டவரின் வழக்கறிஞர் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அரசு தரப்பு வழக்கறிஞரின் உயரிய நோக்கம் பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். அதே உயரிய நோக்கத்தில் நானும் கேட்டுக்கொள்கிறேன். குற்றம் செய்தவர்கள் எப்படி சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிவிடக்கூடாதோ அதே போல குற்றம் செய்யாதவர்களும் சட்டத்தின் பிடியில் மாட்டிக்கொள்ளக் கூடாதல்லவா? எனவே இந்த வழக்கில் ரெங்கநாத்துக்கு சுயநினைவு திரும்பும் வரை அவர் தரப்பை விசாரிக்காது தீர்ப்பு வழங்கக்கூடாதென்று தாழ்மையுடன் கனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எதிர்க்கட்சி வக்கீல் கூறுவதை பார்த்தால் ஒருவேளை ரங்கநாத்துக்கு நினைவு திரும்பாமல் அல்லது அவர் அப்படியே மரணமடைந்து விட்டால் இந்த வழக்கில் தீர்ப்பே சொல்லக்கூடாதா? பைரவி குற்றமற்றவர், குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி அவரை விடுதலை செய்ய கணம் கோட்டார் அவர்கள் உத்தரவிட வேண்டுமா?